ஏன்னா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம கணவன் மனைவியா வாழல, நட்பா தோழமையா அந்யோன்யமா வாழ்றோம். நீங்க எனக்கு முழுமையான கணவன் ஆகணும், நமக்கு ஒரு குழந்தையும் பிறக்கணும். அப்பதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நான் நினைக்கிற அளவுக்காவது நீங்க ஃபேஸ் பண்றீங்களான்னு தெரியல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. நான் சொல்லிடுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு சிக்கலான விஷயம். நேத்து நைட்டு நீங்க எல்லாரும் ஜீவாவோட ரூமுக்கு போய் ஆர்த்தி இருக்கலான்னு பாத்துட்டு வர சொன்னீங்கல்ல. அங்க நம்ம ஆர்த்தி மட்டும் இல்லைங்க, அபியும் ஒளிஞ்சிருந்தா. என்னோட யோகப்படி ஆர்த்திக்கு முன்னாடியே அபி அங்க வந்திருக்கணும். ஜீவாவோட ரூமுக்கு அந்த நேரத்துல அபி ஏங்க வரணும்? ஏன் வந்தாலும் ஜீவா கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னங்க சொல்றீங்க நீங்க? நான் இப்படி அத ஜீவா கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க? அவன் நடந்துக்கிறது தப்பு. அத அவன்கிட்ட கேட்கறதுக்கு நாம ஏன் தயங்கணும்? எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயம் நமக்கு தெரியணும் அவன் கிட்ட சொல்றோமோ அது ரொம்ப நல்லது. இல்லங்க, அதனால எதுவும் பிரச்சனை வரும்னு தோணுது. இதை விட பெரிய பிரச்சனை வராம இருக்கணும்னா நம்ம சொல்லித்தான் ஆகணும். நீ சொன்னா கூட ஏதாவது யோசிப்பான். என் தம்பி அவன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதனால நானே சொல்றேன். என்னடா உன்னை வக்கீல் சார்னு கூப்பிட்டாதான் உன் காதுல விழுமா? காதுல எதுவும் கோளாரா? ஓ இது வேறயா? அம்மா, எனக்கு கேஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கு இன்னைக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறேன். பரவாயில்ல, சந்தோஷம். நான் அந்த வானத்தைய வளர்த்தேன், அவ உன்னை வளர்த்தா. எப்படி பார்த்தாலும் நீ ஏன் வளர்ப்பு தானே ராஜா? ஆமா ஆமா ஆமா, அதுல என்னமா சந்தேகம்? இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகன் ஆயிட்ட, வக்கீல வேற ஆயிட்ட. என்னெல்லாம் ஞாபகம் வச்சுப்பியான்னு நினைச்சேன். அம்மா, எதை மறந்தாலும் உங்க வீட்டுல பல தடவை சாப்பிட்டத நான் மறப்பனாமா? நீ பேசுறத கேட்கறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அம்மாவுக்கு ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? தோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? ஆர்த்திக்கு 2 நாளா ஜுரம், படுத்தே கிடக்குறா. எனக்கும் கால் வலி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? ஓ, நீ வக்கீல் இல்ல, போக மாட்ட? ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லியம்மா. கோர்ட்டுக்கு போக டைம் ஆகுது, அதான். சரிப்பா, எனக்கு புரியுது. நான் போறேன். எனக்கு கால் வலியா இருந்தா என்ன, நானே போறேன். அம்மா அம்மா அம்மா, இருங்க இருங்க, நீங்க லிஸ்ட் கொடுங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா, இந்த பேக் மட்டும் வச்சுக்கோ. குடு, இந்த. சரிம்மா. ராஜா, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்க. இந்த. ராஜா, என்னடா இது, ஒரு தேங்காய் தான் வாங்கிருக்க, இன்னொரு தேங்காய் எங்க? இதுல பார்த்தா வெங்காயம் கூட வாங்கல, மறந்துட்டியா? ஐயோ, என்னடா இது? இப்படி இருந்தீனா நீ எப்படி கோர்ட்ல போய் வாதாடுவ? உன்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்கள ஜெயிக்க வைப்ப? உன்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்களுக்கு ஜெயில் தான் போல இருக்கு. போ போய் அந்த இன்னொரு தேங்காவும் வெங்காயமும் வாங்கிட்டு வந்துடுடா. என்னடா பாத்துட்டே நிக்கிற, போயிட்டு வாசிக்க. என்ன நடக்குதுங்க? இல்ல அம்மா காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு கால் இல்லையா? நடக்க மாட்டாங்களா அவங்க? மாப்ள, என்னால நடக்க முடியலன்னு தாங்க ராஜா கிட்ட கொடுத்தமிச்சேன். ஏன் உங்க பொண்ணை போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே நீங்க?
ஏன் ராஜாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் இந்த வீட்டோட மருமக, என்னோட மச்சான். அது போக அவர் ஒரு லாயர். கண்டபடியே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மாப்பிள்ள இது? ஒரு கடைக்கு அனுப்புறதுக்கு என் மேல இவ்ளோ எரிஞ்சு விடுறீங்க? என்ன மாப்பிள்ளன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. மாப்பிள்ளைய மாப்பிள்ளன்னு கூப்பிடாம வேற எப்படிங்க மாப்பிள்ள கூப்பிடுறது? தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க. டேய், நீ ஒரு தேங்காவும் வெங்காயமும் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போடா. மாப்பிள்ள நான் தான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல போங்க. டேய், என்னடா இது? அந்த தேங்காவை வாங்கி கொடுத்துட்டு போகாம ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க எல்லாரும் சேர்ந்து? வாங்கி கொடுத்துட்டு போயேன்டா. இப்ப என்ன சொன்னா புரியாதுல? ஐயோ, என்னாச்சு ஜீவா? ரூம்ல தண்ணி இல்லையா? இந்தாங்க. பாத்து. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அவரை இப்ப தொட்ட? ஏன் அவரை நான் தொடக்கூடாதா? அபி, என்ன பேச்செல்லாம் வேற விதமா இருக்கு? இங்க பாரு, நீங்க வேலைக்கு தான் வந்திருக்க. உனக்கும் ஜீவாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? சம்பந்தம் இல்லையா? அபி, ஒழுங்கா நடந்துக்கோ, இல்லன்னு வை. நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் வானதி? ஜீவா, என்ன அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கான், நீங்க பேசாமலே இருக்கீங்க. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன பேசுறீங்க ஜீவா? உண்மையதான் சொல்றேன். அபி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரை தொடலாமா? அபி, ஏன் நீ டென்ஷன் ஆகுறீங்க? கூல். கூலாவா? என்ன சொல்றீங்க ஜீவா? எப்படி இந்த விஷயத்துல பாத்துக்கிட்டு நீங்க பேசுறதுல கேட்டுட்டு எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? நான் என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. அண்ணி, இது என்னோட பர்சனல் மேட்டர். தேவையில்லாம இதுல தலையிட்டு உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதைய கெடுத்துறாதீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் என் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா, அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை ஜீவா. என்ன பண்ண போறீங்க வானதி? ராஜேஸ்வரி மேடம் கிட்ட இத சொல்ல போறீங்களா? அவங்க கிட்ட இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க பெருமைய நான் கெடுக்க விரும்பல. யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். உன்னால யாரோட வாழ்க்கை பாழாகுதோ அவங்க கிட்ட சொல்றேன். உன்னை விட்டு வச்சல, அதுதான் ஏன் தப்பு. எப்படி எல்லாம் கதை விடுறான்னு பாத்தீங்களா? என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக இல்லாத விஷயத்துல நிஜங்கிற மாதிரி சொல்றாங்க. அபி, வாய மூடு, அடிச்சு பல்லைகள் எல்லாம் கழட்டிடுவேன். அண்ணி, நான் இருக்கும்போது எப்படி அவளை அடிப்பீங்க? என்னோட ரூமுக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம வந்தீங்க? சரி வந்தீங்க, ஏன் எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? அவளை ஏன் திட்டுறீங்க? இந்த உரிமெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? தப்பண்ணி, ரொம்ப தப்பு. அவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுங்க ஜீவா. போதும். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அபி, இப்போ இந்த ரூமை விட்டு நீ வெளியே போலன்னா நடக்கிறதே வேற. ஜீவா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கண்டுக்காம இருக்க என்னோட மனசாட்சி இடம் கொடுக்கல. அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க.
சொல்லுங்க. என்ன வானதி, மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு? அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க போன இடத்துல பயங்கரமா அசிங்கப்பட்டு வந்திருக்க போல இருக்கு. உனக்கு எதுக்கு வானதி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பேசாம இருக்காம எதுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற, அவமானப்படுற? இனியாவது அடுத்தவங்க பர்சனல்ல இப்படி தலையிடாம பொறுப்பா இருக்க கத்துக்கோ. என்ன மாட்டி விடலான்னு போன இடத்துல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு உன் தங்கச்சியோட இடத்துக்கு வர போறவ நான் தான். இந்த லெட்டர் மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜராஜேஸ்வரி குடும்பமே துக்கு துக்கா கிழிய போகுது. இதை நான் இங்கேயா போட்டு தொலைப்பேன்? ச்சே. கோர்ட்டு சீல் எதுவும் இவன் கண்ணில் பட்டா, ஐயோ கடவுளே. என்ன இது, கோர்ட்டு சீல்ல இருக்க பேப்பரை யாரும் கிழிச்சு போட்டிருக்காங்க. ஒருவேளை ராஜா ஏதாவது படிச்சுட்டு கிழிச்சு போட்டிருப்பாரோ. நல்ல வேளை உன் கண்ணில் எதுவும் படல போல இருக்கு. கடவுள் இன்னும் நம்ம பக்கம்தான் இருக்கு. வானதி, சொன்னா கேளுங்க. யார் இது? அம்மா, அம்மா. வானதி, என்னாச்சு வானதி? இல்ல ஒண்ணு இல்ல, லேசா அடிபட்டுருச்சு. சரி ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க அதெல்லாம் வேணாம், சின்ன அடிதாங்க. ஏய் வலிக்குதுன்னு சொல்றல, வா ஹாஸ்பிடல் போலாம். அப்புறம் ஏதாவது ஃபிராக்சர் ஆயிடுச்சுனா? என்ன வேண்டாம் விடுங்க, நான் வரல. இப்ப நீ வரலனா அப்புறம் நான் தூக்கிட்டு போயிடுவேன். நீங்க உண்மையை சொன்னதான் நான் வருவேன். யார் இந்த ரெண்டு பொண்ணுங்க? ஒண்ணு என்னோட அம்மா. சரி, அப்ப அந்த இன்னொன்னு இன்னொரு பணத்தை இப்ப ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறேன். வரியா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல வானதி, நீ வச்சுக்கோ. இல்லங்க பரவாயில்ல. சொன்னா கேளு வானதி. எங்க இன்னொரு தலகணி வச்சுக்க. கொஞ்சம் கால எடுத்துக்கோ. இது ஓகேவா? ஓகே. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கால்ல கட்டு பிரிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காங்க. நீ பாட்டுக்கு பழக்க தோஷத்துல கிச்சன்ல சமைக்கிறதுக்கும் மொட்டை மாடியில துணி காய போடுறதுக்கும் ஓடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் உன் பெயின் இன்னும் சிவியர் ஆயிடும். ஏங்க என் காலை அசைக்கவே முடியல. இதுல எங்க இருந்து நான் ஓட போறேன்?
உனக்கு இந்த கஷ்டம் என்னாலதான்ல. அப்படி சொல்லிட முடியாது, ஆனா கொஞ்சம் அப்படிதான். நான் கேட்டதுமே அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா தேவையில்லாம நானும் உங்களை விரட்டி இருக்க மாட்டேன், எப்படி கீழே விழுந்திருக்கவும் மாட்டேன். உண்மைதான், விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் சாரி. ஏங்க என்னங்க நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். நல்லதுக்கா? என்ன சொல்ற? ஆமா, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லாத. நீ இப்படி கால் உடைஞ்சு நடக்க முடியாம இருக்க, இது உனக்கு நல்லதா? ஆமா. ஆமாவா? நான் இப்படி முடியாம இருக்கிறது நல்லதான். நீங்க என்ன வழக்கத்தை விட ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறீங்க. என்ன இங்க அங்கன்னு கொஞ்சம் கூட நகரவே விட மாட்டீங்க. ஆபீஸே கதைன்னு இருக்கிறவரு இன்னைக்கு காலையில இருந்து என் கூடவே இருக்கீங்க. இது வரைக்கும் என்னைக்காவது இந்த மாதிரி அக்கறையா தலகாணிலாம் வச்சு விட்டுருக்கீங்களா? எல்லாமே இப்படி ஆனதுனால தானே. டைம் ஆயிடுச்சு, நீ மெடிசன் வேற சாப்பிட்டுருக்க. நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன். எங்கங்க நீங்க எங்க கீழே படுக்கிறீங்க? இல்ல, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேண்டா. அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நீங்க என் பக்கத்துலயே படுத்துக்கோங்க. சரி, நீ படு, நான் அப்புறம் வந்து படுத்துக்கிறேன். சரி, இரு, மெதுவா மெதுவா. அப்பா வாங்கப்பா. பரவாயில்ல, உட்காருமா, உட்காரு. உட்காருங்கப்பா. எதுக்கு இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? உட்காருங்க சம்பந்தி. அப்பா எப்ப வந்தீங்க? இப்பதாமா. அம்மா, உன் கால் எப்படி இருக்கு? வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? சம்பந்தி ஊர்ல இருந்து வந்த உடனே உன்னை பத்தி தாமா கேட்டாரு. அதான் அவர்கிட்ட நீங்க ஊர்ல இல்லாத சமயம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேம்மா. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? கட்டு போட்டு மாத்திரை மருந்து கொடுத்திருக்காங்கப்பா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா கட்டு பிரிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் சொன்னதே நீ கரெக்டா ஃபாலோ பண்ணுமா. உனக்கு ஏதாவது தேவைனா எங்களையோ இல்ல கார்த்தியவோ கேளு. அதை விட்டுட்டு நீயா எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காத. இப்பவும் கார்த்திக் மாப்பிள்ள தான் சம்பந்தி அவளை கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிறாரு. நேத்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து மாப்பிள்ள உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிறாருன்னு நான் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். உனக்கு தலை சீவி விடுறாரு, சாப்பாடு ஊட்டி விடுறாரு, நேரந்த வராம மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் உன்னை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறத பாக்குறப்ப ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அவர் இந்த அளவுக்கு உன்னை கண்ணுங்க அறுத்துமா பாத்துக்கிறதுலயே உனக்கு இந்த காயம் சீக்கிரமே சரியாயிடும் பாரு. இருந்தாலும்ப்பா, அது என்னமோ அவரு இவ்வளவு சிரமப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நேரத்துல அமுதாமா ஆர்த்தின்னு யாருமே பக்கத்துல இல்ல. ஒரு துணை இல்லாம எங்கேயும் நகர கூட முடியாதுங்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கேன். பாவம், அவருக்கும் எல்லா விஷயத்திலயும் எனக்கு உதவி பண்ண முடியாதுல்லப்பா. சில விஷயங்களுக்கு அம்மாவும் இல்ல ஆர்த்தியும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க எப்படிமா இங்க வர முடியும்? அவங்கள தான் தங்கச்சிமா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. புரியுதுப்பா, ஆனா இந்த நிலைமையில எனக்கு அவங்கள விட்ட வேற யாரும் இல்லப்பா. நீங்க எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன். அவங்க மட்டும் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்பா. எங்களுக்கு புரியுதுமா, ஆனா உங்க அத்தை வீட்டுல இல்லாத நேரத்துல அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்ப்பா. இந்த விஷயத்தால அம்மா கோவப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஏண்டி என்ன
என்னடி நீ, உனக்கு என்ன புத்தி கீத்தி கெட்டு போச்சா? உங்க அப்பா தான் வந்து கூப்பிட்டு இருக்காரு. அந்த வானத்தி அவளுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்காக நம்மள கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போலாங்கிற. நீதாம்மா புரியாம பேசிட்டு இருக்க. அப்பா சொல்ற மாதிரி இத விட்டுட்டா நாம அந்த வீட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். இப்ப போனாதான் நம்மளால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அது சரிடி, ஒருவேளை உங்க அத்தை ஊர்ல இருந்து வந்து நம்மள விரட்டி விட்டுட்டா என்ன பண்றது? அப்படியே அவங்க விரட்டி விடுற மாதிரி பேசினாங்கன்னா வானத்தி தான் நம்மள வர சொன்னான்னு அவளை கோத்து விட்டுருவோம். அப்படியே அத்தை நம்மள வெளியில அனுப்புனா கூட வானத்தையும் சேர்த்து தானே வெளியில அனுப்புவாங்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவளும் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஆனந்தம் தானே. ஆமா, அது நல்லாதான் இருக்கும். அப்போ உங்க அப்பா கூட போலாங்கறியா? இவ்ளோ நேரம் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வாங்க. ஆனா வானதிக்கு இப்படி கால்ல அடிபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம தான் என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு வந்து இங்க நிக்கிறோம். மாப்ள, இதுக்கு மேலயும் நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோங்க. உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒன்னே ஒண்ணுதான், வானத்திய நல்லா பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருது பிடிக்கலதான். ஆனா வானதிக்காக தான் நீ இங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சம்பந்தி, அதான் கார்த்திக் ஓகே சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போங்க சம்பந்தி. அமுதா வா. வானதி வா, அம்மா உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், வாடா. இல்லம்மா பரவாயில்ல, நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். சரி, நீ நின்னுகிட்டே இருக்காத, உட்காந்து ஓய்வு எடுத்துக்கோ. ரொம்ப நேரம் நிக்காத. அம்மா உனக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு வரேன். என்னம்மா சந்தோஷமா? சந்தோஷம்பா. நான் ஜீவாவோட நெருக்கமாகறத தடுக்கிறதுக்காக தான் இவ்ளோ சீக்கிரமா ஆர்த்தியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி ஆட்டம் போடுறன்னு நான் பாக்குறேன். உன் அம்மாவையும் உன் தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்துட்டதுனால என்ன காலி பண்ணிடலான்னு நினைக்காத. நீ கேடினா நான் பெரிய கேடி. ஜீவாவை நான் சொந்தமாக்கி காட்டுறேன். கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கறத இது உங்களுக்கு. தேங்க்யூ. கார்த்திக், இது உனக்கு. தேங்க்யூமா. ஜீவா, இது உனக்கு. தேங்க்ஸ்மா. இது வானதிக்கு. வானதி எங்க? வானதி தேடுறது பாரு. வானதி, கொட்டுது பாரு. வானதி, என்ன ஆச்சு? அம்மா, அது ஏன் ஒரு மாதிரி நடந்து வர ஸ்டிக்கெல்லாம் வச்சிருக்க? என்ன ஆச்சு?
அது 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 ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து அது ஒண்ணும் இல்ல ராஜி, கார்த்தியும் வானதியும் ஓடி பிடிச்சி விளையாண்டு இருக்காங்க. அதுல ஸ்லிப் ஆகி வானதி கீழே விழுந்துட்டான். ஆமாமா. நீங்க அம்மா எல்லாம் சரி, ஏன் எனக்கு சொல்லல? சொன்னா நான் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துருவேன்னு நீங்க நினைச்சீங்கல்ல? அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது லேசான காயம் தான். லேசான காயம்னா ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற? ஸ்டிக் வச்சு நடக்கிற, கால்ல கட்டு போட்டிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு எது சந்தோஷமோ அதை ஏன் கிட்ட இருந்து ஏன் பிரிக்கிறீங்க? நீங்க சொல்லி இருந்தா நான் வந்து வானதியை பாத்திருப்பேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? அதான் நான் இருக்கேலங்க சம்பந்தி. என்ன நடக்குதுங்க? உனக்காக நான் இதை ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ்மா. என்னங்க? நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. நான் வேணும் தூக்கிட்டு போட்டுமா? எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க. பாக்கட்டுமே, அவங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வா. எனக்குன்னு புருஷன் ஒருத்தர் இருக்காரு, என்னைக்காச்சும் இப்படி என்ன தூக்கிட்டு போயிருப்பாரா? எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இப்படி ஒரு நாள் வரும். பாத்துட்டே இரு, உனக்கும் அப்படி ஒரு நாள் வரும். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான்மா. பயில் எடுத்துட்டு வர அவசரத்துல கால்ல அடிபட்டுதான் மறந்தே போயிட்டோமே. ஒருவேளை நம்ம ஓடி வந்ததை கவனிச்சிருப்பாரோ? என்ன மேடம், ஃபைல் கொண்டு வர அவசரத்துல உங்க கால் வலியெல்லாம் காணாம போயிடுச்சு போல இருக்கு. அப்படியே புயல் வேகத்துல ஓடி வரீங்க. அது இல்லைங்க, அன்னைக்கு விழுந்ததுல உனக்கு பெருசா எதுவும் அடிப்படலன்னு எனக்கு நல்லாவே தெரியமானது. அப்ப உங்களுக்கு தெரியுமா? எப்படி? என்னதான் என் முன்னாடி நடக்க முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மத்த நேரத்துல நீ அங்கேயும் இங்கேயும் கேஷுவலா போயிட்டு வரதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஏங்க, எனக்கு பெருசா அடிப்படலன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அதை என்கிட்ட பெருசா காட்டிக்கல? நீ ஏன் சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ சொல்லாமலே இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. நான் வேணும்னு ஒன்னும் உங்ககிட்ட மறைக்கல. இப்ப நான் உன்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்டேன். இத ஏதோ இன்டென்ஷனோட தான் சொல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் இதை சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் என்ன, விடு. சரி, நான் வரட்டுமா? சரிங்க. வானதி,
கால் வலிக்கும்ல, நீ இப்ப எதுக்கு வெளியில வந்திருக்க? உன்னை எங்கேயும் போக கூடாது, ரூம்ல ரெஸ்ட் எடுக்கணும் தானே நான் சொல்லியிருந்தேன். இவரு ஃபைல ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாருமா, அத குடுக்கலான்னு தான். அத நீதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. மா உன்னோட கேர்லெஸ்னஸ்னாலதான் அவ இப்படி மாடியில இருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப கால் வலியோட திரும்ப அவ ரூம் வரைக்கும் நடந்து போகணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. வாழ்க்கை கஷ்டப்படாம கால்ல வலி இல்லாம நான் ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். எப்படிரா? ஒரு நிமிஷம். போலாமா? என்ன ம். எங்க என்ன பண்றீங்க? வேற ஏதோ ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல சார், வேற எதுவும் இல்ல. ஓகே. சார், ம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு அபி. நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர் குருமூர்த்தி நேத்தோட ரிலீவ் ஆயிட்டாரு சார். ரிலீவ் ஆயிட்டாரா? என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலையே. அதான் 1 மந்த்துக்கு முன்னாடி இத பத்தி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தாருமே சார். அது ஓகே அபி, ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? சார் அத விடுங்க சார், போனவரை பத்தி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு. இனி அடுத்து என்ன பண்ணலான்னு அத டிசைட் பண்ணுவோம். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன? எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய லீகல் அட்வைசர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததை விட உங்க அண்ணனுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவரால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் அவரு இங்க லீகல் அட்வைசரா இருந்ததுல நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணிருக்காரான்னு சொல்லுங்க. அதுக்குதான் அடுத்த லீகல் அட்வைசரை அப்பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஏத்த ஆளா பார்த்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் சார். நமக்கு ஃபேவர் பண்றவங்களா அந்த பொறுப்புல இருந்தாதான் நமக்கு ஏத்த மாதிரி அவங்கள நடந்துக்க சொல்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க? கரெக்ட் தான் அபி. வரப்போறவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீ என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பாஸ் நீங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இல்லாம எப்படி சார்? அப்படி இல்ல அபி, சில நேரத்துல எங்க அம்மாவே என்ன பெருசா நம்புறது இல்ல. நம்ம கம்பெனி கிடைச்ச பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கூட என்னை விட்டுட்டு கார்த்திக்கு கொடுத்தது நீயே பார்த்தல. வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி எல்லாரும் என்ன என் அண்ணனுக்கு அடுத்தபடியா தான் பாக்குறாங்க. நான் இந்த ஆபீஸை லீட் பண்ண எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க அபி. அவங்களுக்கு உங்க லெவல் என்னன்னு சரியா தெரியல சார், அதான் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க யாருங்கிறத சீக்கிரமா ப்ரூவ் பண்ணுவீங்க சார். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காவாச்சும் எல்லாரும் பெருமைப்படுற வகையில ஒரு விஷயத்தை நான் செஞ்சு காட்டுவேன் அபி. நமக்கு ஏத்த மாதிரி